இந்த மர்மமான ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 கேமில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண நமக்கு ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின்ட் டெனிஸ் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒரு ரத்த காட்டேரி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் நடமாடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின்ட் டெனிஸில் ரோட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு. இந்த மாதிரி 5 குறியீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன்லேயும் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் மேலே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்கங்க அடுத்த குறியீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதாவது செயின்ட் டெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பர் உண்டு பாருங்கள். ஸோ அந்த ட்ராப்பர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்னே வச்சுப்போமே. ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த கேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அங்கே என்ன குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய்ட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கா, இதை அப்படியே போய்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுல 2வது குறியீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃபீட் அகைன் த பிளட் ஆஃப் த சர்க்கிள் ஹேஸ் பிகன். ஓகே, ஸோ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா அது வேற ஒரு லாங்குவேஜில் போட்டிருக்கு. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர் அதை இங்கிலீஷில் எழுதி அதை ரீட் பண்ணி பார்க்குறான். ஸோ அடுத்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ மொத்தமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு ஷிப் ஒன்று உண்டு பாருங்கள். அதாவது இந்த நம்ம டாக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய மார்க்கெட்டெல்லாம் இருக்கும். அதாவது மார்க்கெட்டுக்கு பின்னாடி சைடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குறியீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கிறேன். ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் வெள்ளை கலரில். ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 மேப்பை வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் டெனிஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இந்த க்ளூவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எல்லா குறியீடுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா 5 bones அண்டர் த பெர்ஃபெக்ட் ஸ்டார்ஸ் நோ ஃப்ரிஸ் என்னமோ எழுதியிருக்கு. பட் ஆனால் புரியவே இல்லைங்க. ஏன்னா ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே இங்கிலீஷில் தான் எழுதுகிறானே தவிர அதை வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாகவே ஒரு ப்ரொனவுன்ஸே பண்ண முடியலை. ஒரு மாதிரி இருக்குது. நோ பிஎஸ் அந்த மாதிரி என்னமோ போட்டிருக்கு. ஸோ அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன் ஸ்மித் உண்டு பாருங்கள். கன் ஸ்மித் லொக்கேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது கன் ஷாப் பக்கத்துலேயே இருக்குது. வர்ற வழியில் ஒரு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாதுன்னு சொன்னானுங்க. அவனுங்களையும் ஒரு 2 அடி அடிச்சுட்டேன். அண்டு ஆர்த்தருக்கு முகம் ஏன் சவுந்துருக்குன்னு கேட்பீங்க. ஸோ அவனுங்கள ஒரு 2 அடி அடித்தோன்னா நம்மளுக்கும் ஒரு 2 அடி படம்ல. ஸோ அப்படி தான் பட்டுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓ ஸ்வீட்னஸ் ஆஃப் நாப்ஸு பிளட் ரிமைன்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஏதோ இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் செயின்ட் டெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக தாங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஓகே, அடுத்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன் ஸ்மித்துக்கு பின்னாடி வாசல்ல இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கன் ஸ்மித்துக்கு ஃப்ரெண்டு வாசல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பின்னாடி சந்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தானா, ஆமாம் இங்கே தாங்க இருக்குது. அதாவது இதில் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அந்த நிழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா கரெக்டாக அழகாக தெரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5வது க்ளூ. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா குறியீடு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அவனை போய்ட்டு பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சர்ச்சோடைய சிம்பிள் போட்டுறது பாருங்கள். ஏதோ சர்ச்சோடைய என்னமோ டயக்ராம் என்னமோ வரைஞ்சிருந்து. அண்ட் இதில் போட்டிருக்கு நான் மீண்டும் வருவேன் அவளை நான் கொன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த சர்ச்சுக்கு நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த செயின்ட் டெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சர்ச்சு தான் இருக்குது. அதாவது அந்த ஏஞ்சலோ ப்ரான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு
அங்கே 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து பேக்கெல்லாம் லூட் அடிச்சுட்டு போவானுங்க பாருங்கள். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு தான் வருவோம். ஸோ கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் இருக்கோம். ஸோ இது பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருங்க இங்கே ஒரு கேண்டில் இருக்கா. ஸோ இங்கே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வரும்போது இங்கே இல்லை, பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா விடிய கால ராத்திரி, அதாவது மிட் நைட்டுன்னு சொல்லுவான் இங்கே. ஆஹாஹா, யாருங்க பெரிய ரத்த கட்டேரியா இருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கில்லர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை விட பயங்கரமாக இருக்காங்க இவன். டேய் ஆஹா, டாக்கு கொடுத்துக்கிறேங்க. யாருங்க இவன் வேம்பயர்? எப்பா ஸ்டே பேக்கா? டே நம்ம எப்படிப்பட்ட பதில் கொடுக்கணும் தெரியுமா? ஓவராக நம்மளை பேசுகிறாங்க. இருங்க மறுபடியும் நான் டாக்கு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். ஐயோ இவனை பாருங்களேன், அவனை கொன்னுட்டு அவனுடைய ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டு இருக்கான் நக்கி நக்கி. ஓகே, இவன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுப்பான பதிலை கொடுப்போம். ஓகே அவ்வளோதான், கொடுத்துட்டோமா? ஐசோச்சோ எலும்பிட்டாங்க, கத்தி வச்சு குத்த வரானா? அவ்வளோதான் சாவு. என்னங்க இவன் வேம்பேர்? என்ன இவன் வேம்பேர்? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நம்ம எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கையில் அவன் வச்சுருந்த ஏதோ டேகராமா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம ரொம்பவே நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி ஆக்குவானுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லரோட வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரே ஒரு குத்து தான் கொடுப்பேன், அதில் மொத்தமாகவே மயங்கமாக இருப்பான். அதே மாதிரி தான் இதுவும். எப்பா கழுத்து பக்கத்தில் ஒரே ஒரு ஷாட்டு தான் கொடுத்தேன், உடனே போயிட்டானாவா. ஓகே என்னமோ நமக்கு என்ன, இந்த சைட் மிஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைட் மிஷின்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹிடன் ஸ்டோரிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா RDR2 ஹிடன் ஸ்டோரிஸ் அண்ட் சைட் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு இந்த நம்ம இது மட்டும் இல்லை, இதுக்கு வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். RDR2 மிட்ஸ் அண்டு மிஸ்டீரியஸான பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பயரை நம்ம கொண்டு போகிறோமா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அலறடிச்சுட்டு ஓட்டுறானுங்க. அதாவது இப்போ நம்ம டெட் பாடி கொண்டு போகிறோமா, இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயறானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காணாமல் போகிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே தூக்கி போடும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த சர்ச்சுக்குள்ளே தூக்கி போட்டலான்னு நினச்சேன், பட் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகே நோ ப்ராப்ளம், நமக்கு இதுவே ஓகே தான். ஸோ ஓகேங்க, ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பியாச்சு. அங்கே ஒருத்தனை பாருங்களா, அங்கேருந்து வெளியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ பாடலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.